Hi friends, welcome back to Naga's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பேபிகார்ன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது எப்படி இருந்தது அப்படின்றத இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த பேபிகார்ன் மசாலா பூரி அண்ட் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மசாலா தோசையாகவும் கொஞ்சம் பன்னீர் அண்ட் சீஸ் தூவி போட்டுட்டு பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த மசாலா. வாங்க இந்த மசாலா இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ற பார்க்கலாம். இன்னைக்கு பேபிகார்ன் பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் அண்ட் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் ஆயில் மட்டுமே போதுமானது. இப்போ இதோட நார்மலாக நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுடலாம். இதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துட்டேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் இதோட சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் அண்ட் தக்காளி ரெண்டுமே நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தக்காளியும் 2 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால கிரேவி நல்ல கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக இருக்கும். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா பரவாயில்ல, 2 தக்காளியோட 2 வரமிளகாய் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட இப்போ சுவைக்காக பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதில் பேபிகார்ன் 200 கிராம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பேபிகார்ன் நீங்கள் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டு ஒரு ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அப்படியே ராவாகவே ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் விட போகிறேன். இப்போது நம்ம சேனலில் பன்னீர் மசாலா தோசை ரெசிபியும் போட்டிருக்கேங்க. அந்த ரெசிபியும் ரொம்ப அருமையாகவே இருந்தது. அதையும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ் நல்லா அந்த மசாலாவோட பேபிகார்ன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ பேபிகார்ன் நான் ஆல்ரெடி குக் பண்ணாததுனால கொஞ்சம் நல்லாவே குக் ஆகணுன்றதுனால இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மில் விட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விட போகிறேன். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா சிம்மில் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வெந்துடட்டும். ஸோ இப்போ நம்ம வெந்திருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுன தண்ணி நல்லா கம்மியாயிடுச்சு. பேபிகார்ன்ஸ் கூட ஒரு 3/4 நல்லா வெந்திருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மூடி லெமன் ஜூஸ் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ எப்பயுமே எந்த ஒரு மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போதும் கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்த்துட்டோம்னா அந்த புளிப்பு சுவை சேர்க்கும் போது மசாலா இன்னமும் டேஸ்ட் அதிகமாகும். ஸோ இறக்கையில் கொஞ்சமாக மல்லி இலைகள் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேபிகார்ன் மசாலா ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.